வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே. இன்றைக்கி நம்முடைய சேனலில் சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம். சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாகவும் ஸ்பைஸியாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணி மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி தண்ணி நல்லா வடித்து வச்சுருக்கேன். ஒரு அயன் கடாயில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். தண்ணி வடித்த சிக்கனை அப்படியே எடுத்து நல்லா அப்படியே போடலாம். போட்ட பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து கொடுக்கலாம். இதில் அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம அடியில் கொஞ்சம் பிடிக்கும் சிக்கன் போட்ட உடனே, அதனால் அப்படியே பிரட்டி விடுங்க. ஒரு 7-8 நிமிஷம் போல் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். சிக்கன்லேருந்து தண்ணி விடும், எண்ணெயிலே அப்படியே சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா முட்டாக வந்துடுச்சு. ஒரு 7-8 நிமிஷம் தான் ஆச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு அதே கடாயில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4-5 கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். தாளிதம் நல்லா பொரியட்டும். அடியில் சிக்கன்லாம் போட்டதுனால நமக்கு கொஞ்சம் பிடிக்கும், அதனால் கலந்து கொடுங்க. 2 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்படி அடியில் எடுத்து கொடுத்துட்டு நல்லா பிரட்டி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்தளவுக்கு கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம இதில் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே சேர்த்து வதங்கும் பொழுது இந்த கருவேப்பிலை சிக்கனுக்கு ஒரு நல்ல ஒரு கமகமான ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படியே சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையே கமகமான்னு இருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்த பிறகு நல்லா கலந்து கொடுத்து பச்சை வாசம் நல்லா போகட்டும். அவ்வளோதாங்க, நல்லா வதக்கியாச்சு. ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த ஒரு குட்டி தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது தக்காளி நல்லா முழுமையாக வதங்கணுன்ட்டு இல்லை, சிக்கன் போடும்போது அதுவும் நல்லா வதங்கிக்கும். அவ்வளோதான், நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டோமா. கலந்து விட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுக்கலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கிட்டேன். அதோடு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்த்து இந்த மசாலாலே நல்லா ஒரு முறை கலந்து கொடுக்கலாம். நல்லா ஒரு முறை நல்லா பிரட்டி விடலாம். மசாலாவில் சிக்கனில் அப்படியே நல்லா பிடிச்சி நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்த பிறகு இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பொறுமையாக கலந்து கொடுக்கலாம். ஒரு லிட் போட்டு மூடி வைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்கும். உங்களுக்கு தண்ணி பத்தலை, சிக்கன் வேகலைன்னா இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு இது நல்ல சிக்கன் ஜூஸியாக இருக்குது, அதனால் எனக்கு இது போதும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இடித்த மிளகாத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து விட்டுட்டு நல்லா அப்படியே கலந்து கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டெம்ப்ட் பண்ணுற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. நல்லா ஸ்பைஸியாக ஜூஸியாக ஒரு சிக்கன் ஃப்ரை. இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஃபுல் ஹேண்டில் நல்லா கறி லீஃபும் கொத்தமல்லி இலையும் நல்லா அழகாக போட்டு நல்லா ஒரு முறை பரட்டி விட்டுட்டு எடுத்துட்டா செம சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி. நீங்கள் இந்த முறை சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.